வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஐஏஎஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல் ப்ளஸ் ஆடியோடைய கிளாஸ் வந்து நம்ம காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலத்தில் வந்து அந்த யூனிட் 8 மற்றும் 9ல் வந்து ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதாவது ஸ்கூல் புக்ஸை கம்பேர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் டிஎன் கவர்மெண்ட் அந்த இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8 மற்றும் 9க்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் 9ல் வந்து தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் பற்றிய மிக முக்கியமான வினாக்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் டிஏ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். பட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். குடிமையியல் பாதுகாப்பு சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1955. ஓகே. ஸோ குடிமையியல் பாதுகாப்பு சட்டம் 1955. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1989 வந்து இயற்றியிருப்பாங்க. ஸோ எப்போ வந்து திருத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2005 வந்து திருத்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1989. ஸோ எப்போ கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005 வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். தீண்டாமைக்கு எதிராக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மனிதநேய வார விழா எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 முதல் 30 வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த விழிப்புணர்வு விழா வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பழங்குடியினர் மற்றும் மரபு வழியாக வனங்களில் குடியிருப்போர் அவர்களின் வன உரிமைகளை அங்கீகரித்தல் சட்டம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2006. ஓகேவா. ஸோ இந்த பழங்குடியினர்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வனங்களில் காடுகளில் வந்து குடியிருப்பாங்க. ஸோ அப்படி அந்த உரிமையை வந்து அங்கீகரித்தல் சட்டம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 2006 வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழ்நாட்டில் பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஓகேவா. ஸோ பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது, எந்த ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டியில் முத்துவரை பாலடா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஸோ 1983 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் முத்துவரை பாலடா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்குது. எந்த வருஷம் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1983 வந்து இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்து தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம், அதாவது தட்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1974. ஓகே. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் தட்கோ உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1974. அடுத்து தமிழ்நாட்டு தொலைநோக்கு கொள்கை திட்டம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2023. தமிழ்நாட்டு தொலைநோக்கு கொள்கை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2023. அடுத்து வேளாண்மைக்கென தனித்துறை எந்த ஆண்டு இந்தியாவில் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1882. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1904 வந்து உருவாக்கிட்டாங்க. ஓகேவா. ஸோ வேளாண்மைக்கென தனித்துறை எந்த ஆண்டு இந்தியாவில் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1882 வந்து இந்தியாவில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1904 வந்து தமிழகத்தில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து மிக மிக முக்கியமானது. ஓகே. அடுத்து இதில் பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மைக்கென தனித்துறை எந்த ஆண்டு இந்தியாவில் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 1882 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1904 வந்து நம்முடைய தமிழகத்தில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து மிக முக்கியமானது. ஓகேவா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அடுத்து காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா 9/2/2020. காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட நாள் பார்த்தீங்க அப்படின்னா 9/2/2020. ஓகேவா. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின், மிக மிக முக்கியமானது. ஓகே. அடுத்து தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்படுத்துதல் சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020. தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்படுத்துதல் சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020. ஓகே. இதுவும் வந்து மிக முக்கியமானது. அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகாமை உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா அதாவது டான்சிடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 2015 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே. தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகாமை உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா டான்சிடா 2015. அடுத்து தமிழ்நாடு விளையாட்டு
மேம்பாட்டு ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1992. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1992. அடுத்து பாருங்க, நாட்டு நலப்பணி திட்டம், அதாவது என்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு நலப்பணி திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1969. நாட்டு நலப்பணி திட்ட நாள் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 24 வந்து இந்த நாட்டு நலப்பணி திட்ட நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்எஸ்எஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1969. நாட்டு நலப்பணி திட்ட நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 24 வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா, ரெண்டுமே வந்து மிக முக்கியமானது. அடுத்து, பாலியல் குற்றங்களிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் பார்த்திங்க அப்படின்னா 2012 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, பாலியல் குற்றங்களிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2012. அடுத்து, வரதட்சணை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1961 வந்து இயற்றிருப்பாங்க. ஸோ எப்போ திருத்தம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1989 வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து, தமிழ்நாடு அரசு வரதட்சணை தடுப்பு விதிகளை கொண்டு வந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2004. தமிழ்நாடு அரசு வரதட்சணை தடுப்பு விதிகளை கொண்டு வந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா 2004. ஓகேவா. ஸோ வரதட்சணை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா 1961. அதை எப்போ வந்து திருத்தம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1989 வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வரதட்சணை தடுப்பு விதிகளை கொண்டு வந்த ஆண்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா 2004. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாமல் நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வரதட்சணை தடுப்பு நாளாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 26. வரதட்சணை தடுப்பு நாளாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 26. அடுத்து, குடும்ப வன்முறைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2005. நாள் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 25. ஓகே, குடும்ப வன்முறைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு பார்த்திங்கன்னா 2005 வந்து இயற்றியிருப்பாங்க. எந்த நாள்னு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 25. ஓகே. அடுத்து, குழந்தைகள் திருமண தடை சட்டம் என்ற ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 2006 வந்து இயற்றியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைகள். ஸோ அந்த குழந்தைகள் திருமண தடை சட்டம் பார்த்திங்க அப்படின்னா 2006 வந்து இயற்றியிருப்பாங்க. ஓகே. அடுத்து, பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்துதல் தடுத்தம் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2003 வந்து இதை வந்து இயற்றியிருப்பாங்க. ஸோ விதிகள் பார்த்திங்க அப்படின்னா 2014. ஓகே, ஸோ இது வந்து மிக முக்கியமானது. அடுத்து, பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் பெயர் பார்த்திங்கன்னா சகி. ஓகேவா. ஸோ இது வந்து மிக முக்கியமானது. அண்ட் இது கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். ஓகேவா, மிக மிக முக்கியமானது. அடுத்து, 24 மணி நேரமும் செயல்படும் அம்மா அழைப்பு மைய மகளிர் உதவி எண் பார்த்திங்க அப்படின்னா 181. ஓகேவா. ஸோ இதுவும் வந்து ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின் தான், மிக மிக முக்கியமானது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டம். ஸோ இது வந்து எப்போ உருவாக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா 1992 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த தொட்டில் குழந்தை திட்டம் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் வந்து பயன்பெற்றுட்ருக்காங்க. ஓகே, பாருங்கள், பெண் குழந்தைகள் பிறக்கும்போது கொல்லப்படுவதை தடுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொட்டில் குழந்தை திட்டம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் பிறந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கொன்றுவாங்க. ஸோ அதை தடுக்கும் விதமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த தொட்டில் குழந்தை திட்டம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா 1992 வந்து உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, நாட்டிலேயே முதலாக தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் 1992 ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமானது. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1992. எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திட்டத்தின் மூலம் பெறப்படும் குழந்தைகள் இல்லாத தம்பதியருக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வந்து தத்து கொடுக்கின்றனர். ஓகேவா. இந்த தொட்டில் குழந்தை திட்டம் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு தம்பதியருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா அந்த தம்பதியர் வந்து ஒரு குழந்தைய வந்து உள்நாட்டிலையும் வந்து தத்தெடுத்துக்கலாம். அதே மாதிரி உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டில் அந்த ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. இது வந்து மிக முக்கியமானது. அடுத்து பாருங்கள், 2001 மறுவடிவாக்கம் செய்து மதுரை, தேனி, திண்டுக்கல் மற்றும் தருமபுரிக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2001 வந்து பார்த்திங்கன்னா மதுரை, தேனி, திண்டுக்கல் மற்றும் தருமபுரிக்கு வந்து இந்த விரிவுபடுத்தியிருப்பாங்க இந்த திட்டத்தை வந்து. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா 2011 வந்து 5 மாவட்டங்களுக்கு மேலும் வந்து விரிவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ 1992 வந்து பார்த்திங்கன்னா சேலம், 2001 வந்து தேனி, மதுரை, திண்டுக்கல், தருமபுரி, 2011 வந்து பார்த்திங்கன்னா மேலும் 5 மாவட்டங்கள் வந்து விரிவாக்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா 2019 முதல் 2020 தமிழக அரசினால் 161 குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலம் வந்து
பெறப்பட்டது. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின். இது வந்து மிக முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது வந்து தொட்டில் குழந்தைகள் இதில் வந்து மிக முக்கியமான கொஸ்டின்ஸு. இது போக நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மேற்கண்ட வினாக்களில் வந்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய கொஸ்டினுக்கான சந்தேகத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்முடைய எஜுகேஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் டிஏ, குரூப் 4 லேப் அசிஸ்டன்ட் அண்ட் ஹிந்து ரிலிஜன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் ஆடியோ வீடியோ கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம நடந்துகிட்டு இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த டெலகிராம் லிங்க் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ப்ளஸ் நம்முடைய டெலகிராம் குரூப்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4க்கு டெய்லி டெஸ்ட் சீரீஸும் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் 9th 10th தமிழ் வந்து டெஸ்ட்டு வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயன்படட்டும். இது மாதிரி மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.